வணக்கம், வெல்கம் டு shanusamayal. இந்த வீடியோல உடனடியா மொறுமொறுன்னு ஒரு அவல் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அவல் சேர்த்துக்கிறேன். இது 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். கழுவுனதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்க போறேன். இது பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது, அது கரெக்டா நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை பிழிஞ்சிட்டு அவல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 கப் சேர்த்ததுனால அவல் எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிருச்சு, கரெக்டாக இருக்குது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவலெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வடை நல்ல கலராக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவோட அளவை குறைச்சிட்டு நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ வடை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். நான் இந்த சைஸ் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா மிக்ஸ்லையும் உருண்டை உருட்டி ரெடியாக இருக்குது. எண்ணெயும் கரெக்டான அளவு சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு உருண்டையை நம்ம உள்ளங்கையில் வச்சு இன்னொரு கை வச்சு இப்படி அழுத்திட்டு அதோட ஓரங்கள்லாம் விரிசல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயோட சூடு கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ நான் ஒரு 5 வடை போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டுடலாம். நான் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால வடை ரொம்ப கலர்ஃபுல்லாக கிடைக்காது. உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் எல்லாம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இந்த வடை ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.